Hi friends, welcome to Fragrance of My Life. எங்க போறோம் இப்போ நம்ம? Cherry Blossom. Greenwich Park. Oh. Greenwich Park. कहाँ जा रहे हैं सिको? What? இன்னைக்கு நம்ம கிரீன்விச் பார்க்கு தான் வந்து போக போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உல்விச் ஃபெரியில், அதாவது ஒரு ஃபெரியில் நம்ம காரை வந்து அப்படி கொண்டு போய் விட்டு ரிவர் வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து ஏற்கனவே வந்து நேற்று வந்து போட்டிருப்பேன். ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள், அதில் இருக்கும். இந்த ஃபெரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த vlogல வந்து கவர் பண்ணியிருப்பேன். செரி ப்ளாசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரீன்விச் பார்க்கில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து ரோட் சைட்லேயும் வந்து இருக்கும். பட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செடியாக தான், மரமாக தான் வந்து இருக்கும். பட் வந்து கிரீன்விச் பார்க்கில் வந்து ஒரு ரோ ஃபுல்லாகவே அப்படியே ரெண்டு சைடும் வந்து செரி ப்ளாசம்ஸ் இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பார்க்குக்கே வந்திருக்கோம். நாங்கள் வரும்போதே வந்து வெளியில் வந்து பார்க்கிங் ஃபுல் தான் இருந்தது. பட் வந்து உள்ளே வந்து கார் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பார்க்கிங்கை வந்து தேடி நம்ம காரை வந்து பார்க் பண்ணணும். இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 4 hours தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும். நார்மல் டேஸில் வந்து 5 pounds 60 pence. இதுவே இந்த பேங்க் ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்து 8 pounds. இந்த மேக்ஸிமம் 4 hours நம்ம வந்து பே பண்ணணும். அந்த ரோ சொன்னேன் இல்லையா, அந்த செரி ப்ளாசம் ரோ அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான். இங்கே ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ வாட் வி டிசைடட் இஸ், நம்ம வந்து அப்படியே கீழே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வரும்போது நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயாச்சு. உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து பே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, இந்த பார்க்கோட கேட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஃப்ரீ தான் பார்க்கிங்கு. ரோட் சைடில் வந்து கார் நிப்பாட்டிக்கலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரோ ஃபுல்லாகவே செரி ப்ளாசம்ஸ் இருக்குமா, ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து ஈவினிங்காக வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது டைரெக்டாக வந்து நேஷ்னல் மெரிடைம் மியூசியம் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து குயின் ஹவுஸ் இருக்குது, ராயல் அப்சர்வேட்டரி இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் நேஷ்னல் மெரிடைம் மியூசியமுக்கும் குயின்ஸ் ஹவுஸ்க்கும் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரும்போது நம்ம செரி ப்ளாசம் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் அப்சர்வேட்டரி. இப்போது இங்கே லண்டனுக்கும் யூகேக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 hours வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுவே வந்து வின்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 hours வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே வந்து சீக்கிரமாக விடிஞ்சிடும், இங்கே வந்து அதுக்கப்புறமா தான் விடியும். அதே மாதிரி தான் வந்து இதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த பக்கம், நம்மளுக்கு யூகேக்கு இந்த பக்கம் இருக்க நாடுகள்லாம் வந்து நம்மளுக்கு அப்புறமா தான் வந்து டைம் வந்து காலை ஆகும். அந்த இப்போது அமெரிக்கா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா, கனடா அதெல்லாம். ஸோ வந்து அந்த லைன் வந்து பிரிகிற அந்த கிரீன்விச் மீன் டைமோட லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த டைமை பற்றிலாம் வந்து சொல்லணுன்னா வந்து அதுக்காகவே வந்து தனியாக வந்து வீடியோ போடணும். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே சொல்லிட்டேன் நான். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 yearsக்கு முன்னாடி வரும்போது வந்து இந்த கிளாஸ் எல்லாம் போடாமல் தான் இருந்தது. இந்த ஸ்லோப் மாதிரி இருக்குது பாருங்கள், வேலி மாதிரி. இங்கெல்லாம் வந்து நாங்கள் உட்காந்து அப்படியே வந்து அந்த வியூலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு கிளாஸ் மாதிரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் வந்து போக முடியாது. அதெல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கெனரி வாஃபு, அப்புறம் வந்து ஷார்டு, அங்கே தெரியுது பாருங்கள், அது ஒயிட் கலரில், அது வந்து O2 மாலில்.
அதுக்கப்புறம் கேபிள் கார் இது எல்லாமே வந்து தெரியும் இந்த வியூவில் இருந்து. இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 hours கிளாக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ராயல் அப்சர்வேட்டரிக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ இல்லை. இங்கே கீழே இருக்கிற நேஷ்னல் மெரிடைம் மியூசியம் அண்ட் குயின்ஸ் ஹவுஸ் தான் வந்து ஃப்ரீ. இதுக்குள்ளே தான் வந்து அந்த க்ரீன்விச் அந்த 0 லைன் இருக்குது. அந்த எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அதுதான். ஸோ லைனுக்கு அந்த பக்கம் வந்து ப்ளஸில் வந்து டைம் போகும், லைனுக்கு இந்த பக்கம் வந்து மைனஸில் வந்து டைம் போகும். இது வந்து ஒரு ஹில்லு மாதிரி, அப்படியே நம்ம கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போனால் தான் வந்து ப்ளே ஏரியா, நான் சொன்ன மியூசியம், குயின்ஸ் ஹவுஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. கீழே இறங்கி போகும்போது ஈஸியாக தான் வந்து இருக்கும், பட் மேலே ஏறும்போது தான் வந்து கஷ்டமாக இருக்கும். பக்கியை வேற வந்து தள்ளிகிட்டே வந்து போகணுமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மியூசியம் வந்து போகலாம். இந்த மியூசியமோட ஃபுல் vlog வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். மியூசியம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம குயின் ஹவுஸ் வந்து போக முடியல. ஸோ இங்கேயே உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்து போனோம். இந்த இடத்துல வந்து நிறைய மூவிஸும் வந்து எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து 2 years முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் வரல, அதுக்கு முன்னாடி இயர் வரும்போது நமக்கு ஜஸ்ட் செரி பிளாசம்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி வருஷம்தான் வந்து கீழெல்லாம் வந்துருந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த பாண்டெலாம் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அந்த ஒரு பாண்டில் தண்ணி விட்டு போட்டிங்லாம் வந்து இருந்தது. அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலேயும் வந்து அந்த வியூ கிட்ட வந்து கிளாஸ் மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க, அந்த வேலியில் வந்து உட்காராத மாதிரி. ஸோ நிறைய சேஞ்சஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த வாட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மில்லினியம் இயர்க்காக தான் வந்து இந்த வாட்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 2000 இயர்க்காக வந்து அங்கங்கே வந்து நிறைய நினைவு சின்னங்கள் வந்து லண்டனில் வந்து வச்சாங்க. அதில் வந்து இந்த வாட்சும் ஒன்று. பார்க்கோட என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. இது வந்து மேலே இருக்காது, இங்கே கீழே தான் இருக்கும். நம்ம வந்து பஸ்லலாம் வந்து வந்தோன்னா வந்து இந்த பக்கமாக கீழே இருந்தே நம்ம வந்து வந்துடலாம் உள்ளே அப்படியே. ஸோ இப்போ குழந்தைங்கள வந்து விட்டுட்டோன்னா அவங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே தண்ணி வேறு வந்துட்டுருக்கு. அதில் வந்து பேபிகளுலாம் செம்மையாக ஆட்டம் போட போகிறோம். இந்த பார்க் வந்தோடனே வந்து எனக்கு குல்குலியோட அந்த மெமரிஸ் தான் வந்தது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குல்குலி எங்கே கூட்டிகிட்டு வரும்போது அவள் குட்டி பொண்ணாக இருந்தாலா, நல்லா அப்படியே விளையாடுனா. மணல்லாம் வந்து இங்கே வந்துட்டு பார்க்கவே முடியல அவளால். இங்கே தான் வந்து பார்த்தா, இந்த பார்க்கில் தான். ஸோ மண்ணில் அப்படிலாம் வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ அந்த ஞாபகம் தான் வந்தது. அந்த வீடியோ வந்து அந்த vlog வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். குல்குலி வந்து குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருப்பா அந்த வீடியோஸில். இந்த மாதிரி பார்க்ஸ்லாம் வந்துட்டோன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா, நம்ம உட்காந்துக்கணும், அவங்க நம்மளை குழந்தைங்கள விட்டுட்டோன்னா அவங்க வந்து செம்மையாக வந்து விளையாடி கழிச்சு அவங்களே வந்துடுவாங்க. It's freezing! Yeah, the water's cold. Sorry, is it okay? I can just... Oh, sorry. Amma? There's more areas there. Quick! इको दीदी वहाँ खेलने जा रही है, तो हम भी जाएं. Oh my God! Everyone!
இது அபானா Come on, keep it safe. Keep the dog safe. We must end flat. Go. Oh, we have to cover the source. Then you need to cover this source, and then it will come. And it will come. It's not it'll be more fun. So it'll be more fun. I like cold red. இது நம்ம ஊர் பம்பு மாதிரியே வந்து இருந்தது. அப்படியே இருக்கும். இந்த பேபி க்ளூவை வந்து பாருங்கள், அங்கே நின்று ஏதோ கத்திட்டு இருக்கான். அங்கே அந்த பெரிய பசங்க வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து மென்டரிங் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். போறாங்க எந்த குத்தனது வந்துச்சு. We're on. It keeps falling down on my Where's the ball? No. Keep the water concentrated. Yeah, Sophia. Sophia. நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கம்பல் பண்ணி தான் இப்போ வந்து கூட்டிகிட்டே வரோம். இல்லைனா வந்து இன்னும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த குட்டி ஹில் வந்து மேலே ஏறணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு. இந்த மரம்லாம் வந்து பாருங்களேன், எவ்வளோ அந்த ட்ரங்க் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப காலத்து மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் க்ரீன்விச் பார்க்கு பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து செம்ம க்ரீனாக தான் வந்து இருக்கும். இந்த பீக் சம்மரில் வேணால் வந்து இந்த கிராஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காஞ்சி போயிடும். பட் இப்போ நல்லா அந்த ஸ்ப்ரிங் டைம்லலாம் நல்லா க்ரீனாக இருக்கும். இதுக்கு முந்தாண்டி சீசன் வந்திருந்தீங்கன்னா, இதுக்கு இந்த செரி பிளாசம்ஸ்க்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக டஃபோல்டிஸாக இருந்திருக்கும்.
இப்போ இந்த செரி பிளாசம்ஸ் கிட்ட வந்து பாருங்கள் அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை. அந்த பிக்னிக்லாம் வந்து போட்டு டென்ட்டெல்லாம் போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. பட் இன்னமும் வந்து கூட்டம் இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோஸு ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. ஸோ நம்ம போயிட்டு கொஞ்சம் பிக்ஸ்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்படி சூப்பராக இருக்குல்ல. இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெரியில் தான் வந்து க்ராஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் டைரெக்டாக வந்து வீட்டுக்கு போகல. நம்ம வந்து இன்னொரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். எங்களோட ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம் லண்டனில். அந்த ஃபேவரட் பிளேஸ் சொன்னோம் இல்லையா, இந்த இடம் தான் ஈஸ்ட் ஹாம். நம்ம குட்டி தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னா கொஞ்சம் க்ராசரிஸு தமிழ் காய்கறிகள் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நல்ல தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் டின்னரை வந்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டைம் வந்து ஆல்ரெடி வந்து 9:30 ஆகிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸில் வந்து பர்ச்சேஸ்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம். ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து இருந்தது. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் 10 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பனில் இருந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் தான். இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து லிமிட்டடாக வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆன் தி வேல நம்ம வந்து பழைய வீடு வந்து இருக்கிற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த ஏரியாவுக்கு எப்போ வந்தாலும் இந்த ஏரியா க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு சும்மா வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறது வந்து என்னோடய பழக்கம். ஸோ நம்ம அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நெதர்லாண்ட் போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து அந்த டூலிப் எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட்டோட நம்மளுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க. அந்த பல்ப்ஸில் வந்து வந்திருக்க டூலிப்பு. இந்த ரோஸ் செடியும் வந்து லாஸ்ட்டு சம்மரில் நம்ம வந்து வச்சது தான். இந்த சம்மரில் வந்து பூ பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மொட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு போனது தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு ரீச் ஆகவே வந்து 12:31 கிட்ட ஆயிடுச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.